ஆடாமல் 60 ஆடி என்ன பயன் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம ஊசி போல உடம்பு இருந்தால் தேவையில்லை ஃபார்மசிங்கிறார். அது உண்மைதான். சரி, பரவாயில்ல, நம்ம அடுத்த ரசிகர்கள் பேசுவோம். ஹலோ வசனம் வித் வி, இது ரேராமன் ஸ்பெஷல். வணக்கம். அரவிந்தா பேசுறது? சரி அரவிந்த், உங்களுக்கு ஏராமன் பாடல்கள் எல்லாம் பிடிக்குமா? எந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்? ரொம்ப பிடிச்ச பாட்டு நியோக் நகரம். ஆனா செகண்ட் பிடிச்சது வந்து எல்லா புகழும் அந்த பாட்டு. நீங்களும் அந்த நியூயார்க் அந்த பாடல் பிடிச்சிருக்கு. அந்த பாடல் இல்ல இந்த வாட்டி, பட் இருந்தாலும் நீங்க ரஜித் மேனன் தெரியுமா உங்களுக்கு? ஆமா. யார் அவரு? தெரியல, சும்மா கேட்டிருக்கேன். சரி, ரஜித் மேனன் ஒரு டைரக்டர். 2 படம் முக்கியமான படம் பண்ணிருக்காரு. மின்சார கனவும் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன். சரி, நம்ம வந்து அந்த மின்சார கனவு படத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் போடுவோம். நிலவே. ஐயோ, அதுவும் பிடிச்ச பாட்டு. அது எல்லாருக்கும் பிடிச்ச பாடம். அது ரொம்ப அழகா அமைச்சிருப்பாரு அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து படம் எடுத்ததுக்கு காரணமே ஏஆர் ரஹ்மான் தானா. ஏன்னா அவர் வந்து ரஜித் மேன் வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் அட்வர்டைசிங் கிளிப்ஸ். அட்வர்டைசிங் பண்ணுவாரு. சோ அதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் வந்து ஜிங்கிள்ஸ் போடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு, அந்த நட்பு. சோ அவர் உடனே சொன்னாரா, ஏஆர் ரஹ்மான் நீங்க ஒரு படம் எடுங்களேன் அப்படின்னு சொன்னாரா. அப்பதான் வந்து மின்சார கனவு எடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் கண்டு கொண்டேன். சரி, இந்த விஷயத்துல நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்ககிட்ட சொல்லும் போது மத்தவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். சரி, ரொம்ப நன்றி. யார் யாருக்கு இந்த பாடல் கேட்க ஒரு சொல்லுங்க. இந்த பாடல என்னோட அம்மா ராணி, என்னோட அப்பா மோகன், என்னோட அண்ணன் உதயா, என்னோட சின்ன ஐக்கேல் மற்றும் மிலானியம் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற எல்லா பேருக்கும் எல்லாருக்கும். சரி, நீங்க அம்மா ராணி சொல்லும்போது அப்பா ராஜான்னு சொல்ல போறீங்க சார். அப்பா ராஜா பேர் வைக்கலாம், ஆனா மோகன் தான் பேரு நல்லா இருக்கு. சரி, உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காக அந்த பாடலை போட போறோம். அடுத்த ரசிகர்கிட்ட பேசி அந்த பாடல் போடுறேன். ரொம்ப நன்றி. சரி, அடுத்த ரசிகர் யாரும் பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மெஹராஜ். மெஹராஜ், நீங்க வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபேனா? கண்டிப்பாக. சரி, உங்களுக்கு பிடிச்சமான பாடல் எது? நீங்க சொன்னீங்கல்ல வெண்ணிலவே மின்சார கனவு இருந்து, அதுதான் என்னுடைய ஃபேவரட் பாட்டு. முக்கியமா சொல்ல போனா இந்த பாட்டு கூட நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா மியூசிக் டைரக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் கூட கிடைச்சிருக்கு அவருக்கு. ஆக்சுவலி அவர் வந்து இந்தியாவிலே வந்து முதல் தடவை ஒரு படத்துக்கு பாட்டு போட்டு நேஷனல் அவார்ட் வாங்கினது, அது ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம இந்த பாடத்துலயே வந்து பெஸ்ட் டைரக்ஷனுக்கு கூட வந்து விருது கிடைச்சிருக்கு. அவரு வந்து குறிப்பா சொன்னா அவர் 1992 தான் மியூசிக் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து இப்ப வரைக்கும் 2008 வரைக்கும் அவருக்கு எவ்ரி இயர் வித்வுட் ஃபெயில் எக்ஸப்ட் ஃபார் 2003 அவருக்கு வந்து விருது கிடைச்சிருந்திருக்கு. somehow he will be a winner for Filmfare or National Film Awards. அது மட்டும் இல்லாம 2003 மட்டும் தான் அவருக்கு அவார்ட் கிடைக்கல. ஆனா அப்ப கூட வந்து அவரு ரெஸ்ட் எடுத்திருந்திருப்பாரு. இல்ல அப்ப கூட வந்து he actually composed music for ஒரு Chinese the theme song for the Warriors of Heaven and Earth. I think definitely everybody has to be proud to be an Indian. சரியா, நான் சொல்ல வேண்டிய நீங்களே சொல்லிட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சி உங்களை வச்சுதான் நிகழ்ச்சி படைக்க போறேன். சரி, உங்களுக்காக அடுத்த பாடல் இது அருமையான பாடல், கேளுங்க. நன்றி. நீங்க வந்து பாலிவுட் மியூசிஷியன், ரொம்ப நல்லா பண்ணுங்க சொன்னாங்க. இங்க பாருங்க, பாலிவுட் மியூசிஷியன் என்ன சொல்லாதீங்க, ஒரு இந்தியன் மியூசிஷியன். பாலிவுட்னு அது தனியா பிரிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சவுத் இந்தியால நடக்குது. 4 பிலிம் இண்டஸ்ட்ரி அங்க இருக்கு. அதனால என்ன வந்து இந்தியன் மியூசிஷியன் சொல்லுங்க, நான் பாலிவுட் மியூசிஷியன் இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையா எடுத்து சொன்னாரா. ஏன்னா இங்க பாருங்க, நிறைய பேர் சொந்த கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் இப்போ ஒரு பெரிய நிலையில இருக்காரு, பாத்தீங்களா. சரி, ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு இன்னும் பல விஷயம் அதை பத்தி நான் சொல்றேன். போயிட்டு வாங்க, எங்க போயிடாதீங்க. இது ஹலோ வசனம் வித் வி, ஏஆர் ரஹ்மான் ஸ்பெஷல். சரி, அடுத்து வந்து சஹானா சிவாஜி படம். அது நிச்சயமா ஒரு பாடல் போட்டே ஆகணும். நம்ம ரசிகர்கிட்ட பேசுறோம். முதல்ல ஹலோ வசனம் வித் வி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நூர்ஜஹான். சரி, உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் நினைக்கிறேன். சரி, ரொம்ப பிடிச்சமான பாடல் இது? ரொம்ப பிடிச்சமான பாட்டு வந்து லேட்டஸ்ட் சாங் he get the Academy Award. அது பாத்தீங்கன்னா. சரி, பரவாயில்ல. சஹானா அந்த பாடல் வருது உங்களுக்காக சிவாஜி படத்துல இருந்து. யார் யார் கேட்க வருவாங்க? All my family members and everyone who A. Rahman fan and all the Indian community.
இந்தியன் கம்யூனிட்டி எல்லா தமிழர்களுக்கும் சரிங்க, எல்லாருக்கும் கேட்க விரும்புறீங்க. அந்த பாடல உங்களுக்காக போடுறேன். முதல்ல அடுத்த ரசிகர்கிட்ட பேசிட்டு பாடல் போடுறேன். சரியா? நன்றி. சரி, அடுத்தது மிஸ்ஸஸ் சேகரா, திருமதி மிஸ்டர் சேகரா. சரி, தப்பா சொல்லிட்டேன். சரி சேகர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உங்களுக்கு ஏன் அவன் பாடலாம் பிடிக்கல? சரி, பிடிச்சமான பாடல் எது சொல்லுங்க. பொன்மகள் வந்தாள். அது இன்னைக்கு இல்ல, இருந்தாலும் நம்ம இன்னொரு தடவை போடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா, அதாவது ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து அவர் யாரு பாடுங்க முக்கியம் இல்லையா, அதாவது அவர் இசைமேல அவருக்கு அவர் நம்பிக்கை இருக்கான். அதாவது பாடல்கள் வந்து நல்ல ட்ரெயின்டான வாய்ஸ் இருக்கணும்னு அவருக்கு அவர் ஆசைப்பட மாட்டாராம். அதாவது ஒரு ஹிந்தி டைரக்டர் சொல்றாரு, இந்த இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரி யாரும் நல்ல பெரிய ஜாம்பாவான்கள் வரலன்னா எல்லாரும் பயப்படுவாங்க. மியூசிஷியன்ஸ் ஐயோ இன்னும் வரலையே. ஆனா ஏஆர் ரஹ்மான் பயப்பட மாட்டாராம். வரலையா, சரி பரவாயில்ல, ஸ்டூடியோல வேற யார் இருக்கா, நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட வைப்பாராம். அதனால சில சமயம் பாடல்ல சில தப்புகள் வரும். அதாவது அந்த சுதி கொஞ்சம் கலைஞ்சு போயிருக்குமா, நல்ல கூர்ந்து கணிக்கிறவங்க நல்லா சொல்லுவாங்க, சுதி கொஞ்சம் கலையுதாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு அந்த மியூசிக் மேல அவருக்கு அவர் நம்பிக்கை. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தவறு இருந்தா கூட பரவாயில்ல, ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஹியூமன் டச் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுவே நினைக்கலைங்களா? சரி பரவாயில்ல, அருமையான ஒரு பாடல் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அந்த பாடல் நீங்க கேளுங்க. யார் யார் கேட்க வரும் சொல்லுங்க. வெளிநாட்டு ஊழியருக்கு மட்டும். சரி, சரிங்க, உங்களுக்காக சிவாஜி படத்திலிருந்து இதோ சஹானா. கிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பாடல்கள் வந்து அவர்கிட்ட பாட ரொம்ப ஆசைப்படுவாங்களா, ஸ்ரீனிவாஸ்ல இருந்து சித்ரால இருந்து. ஏன்னு கேட்டா, அதாவது மத்த இசையமைப்பாளர்கள் வந்து பாடல் ஒண்ணே மெலடி எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க, நீங்க கரெக்டா மாதிரி தான் பாடணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன் நம்ம அப்படி இல்லையா, ஒண்ணுமே தயார் பண்ணிருக்க மாட்டாங்க. வாங்க நீங்க பாடுங்க, நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க கொடுங்க அப்படி மாறாங்க. அதாவது அவ்வளவு ஃப்ரீடம் கொடுப்பாராம் பாடகர்களுக்கு. சரி, அடுத்த ரசிகர் யாரு பார்ப்போம். ஹலோ பாஸ்னம் வித் வி, வணக்கம். வணக்கம். ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. கமல். கமல்லா? சரி கமல், நீங்க சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் எந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல்? உயிரே படம், ஷால்தான் படம். உயிரே இல்ல அந்த இல்ல, உயிரே படம். என் உயிரே. ஓ, என் உயிரே. அந்த ஒரு சிவப்பு கலர் துணி போட்டு ஆடிட்டு பாடுவாங்க. சரி, அந்த பாடல் யார கேட்க விரும்புறீங்க சொல்லுங்க. அந்த பாடல் வந்து அந்த பாடல போட்டுங்க. இல்ல அந்த பாடல் எல்லா புகழும் அந்த பாட்டா? சரி, அந்த பாடல் வந்து என் ஃபேமிலி மெம்பர், அப்புறம் முக்கியமா பிரியா, அப்புறம் எல்லாருக்கும். பிரியாங்கிறது உங்க உயிரே. சரி பரவாயில்ல, வெக்கப்படுறதுலயே தெரியுது. நம்ம அடுத்த ரசிகர்கிட்ட பேசுவோம். ரொம்ப நன்றி. அடுத்த ரசிகர் யாருன்னு பாருங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ பாஸ்னம் வித் வி, வணக்கம். வணக்கம் மணி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். மிஸ்டர் உஸ்தாக்கா? ஆமா. சரி, உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிச்சமான பாடல் சொல்லுங்க. அவர்கள் கொடுத்த முத்துக்கள் பல, ஆனால் எந்த முத்து சிறப்பானது சொல்ல முடியாது நிச்சயமாக. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடல் கேட்கும் நல்ல நினைவுகள் வரணுமே. பாடல் என்று சொல்வதில் ஒரு பின்னணி இசை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். சரி, நீங்க மறந்திருந்தால் நான் சொல்கிறேன். ரோஜா படத்தில் வந்து அரவிந்த் சுவாமி தேசிய கொடி அணைக்கும் போது ஒரு பின்னணி இசை போட்டிருப்பாரு. சரி, ரொம்ப அருமையான பாடல் அது. சரி, ஆனா இப்ப உங்களுக்கு பாடல் அதுதான் எனக்கு சொல்லுவேன். சரி, உங்களுக்கு அருமையான ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. யாரா கேட்க விரும்புறீங்க சொல்லுங்க. தேசிய பல்கலைக்கழகத்தின் அனைத்து மாணவர்களுக்கு நான் விரும்பி கேட்கிறேன். சரி, இதோ அந்த பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். பாருங்க, இப்ப நிகழ்ச்சி விறுவிறுப்பா முடிய போது அதுக்கு ஒரு சின்ன ஒரு துணுக்கு. அதாவது பாருங்க, ஒரு மாடர்ன் ஆர்ட் அதுல போய் பார்த்தா ஒரு பெரிய ஃப்ரேம் வச்சிருக்காங்க, ஒரு படமும் இல்ல. அதை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த ஓவியர்கிட்ட கேட்கறாங்க, ஐயோ என்ன அது கீழே போட்டிருக்கீங்க, ஒரு மாடு புல் மேய்கிறதுன்னு, என்ன படம் பிளாங்கா இருக்கு, புல்லே இல்ல, அது மாடு தின்னுடுச்சியா அப்படின்னு சொன்னாரா ஓவியர். மாடு தின்னுடுச்சா? அப்ப மாடு எங்க? மாடு எல்லாம் தின்ன பிறகு புல் வேற இடத்துக்கு போய் சாப்பிடுறதுக்கு. ஆடா பாவி, அப்ப சும்மா பிளாங்கா வச்சிருக்கிறது ஒரு மாடு மேய்கிறதுங்கிறது, மாடு வந்து புல்ல தின்னுட்டு போயிட்டு. அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, சில சமயம் சில விஷயங்கள் செய்யும் போது சில பேருக்கு புரியாது. ஆனா ஏஆர் ரஹ்மான் விஷயத்தை பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் அப்படியே ஒருங்கிணைத்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அவர் செஞ்சுட்டு வராருங்க. அது மாதிரி சில விஷயங்கள் சில பேரால் தான் செய்ய முடியும், ஆனால் முயற்சி செஞ்சால் உங்களாலையும் முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் வடிவழகன். மீண்டும் அடுத்த வாரம் ஹலோ பாஸ்னம் வித் வி என்ற நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வரட்டா.